வணக்கம் உறவுகள் என்பது தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், நேற்றைய தினம் வேலை முடித்து வீடியோ பதிவுகள் எல்லாம் நான் வச்சு போட்டு 2 இடத்துக்கு போய் எல்லாம் முடித்து கொண்டு வர நியாயமான நேரமாக போயிட்டுது. அப்போ பதிவுகளை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள் அடித்து, உண்மையான நண்பர்கள் எல்லாம் என்னோட இருக்கிறவர்களை அடித்து, நல்ல மாதிரி இருக்குது, இங்கே நினைக்கிறீங்களே என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டு கதை கேட்க நான் சொன்னேன். ஒரு இடமும் ஒரு அலுவலை முடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிச்சு. என்னென்னா இப்போ கார் உடைக்கல, நான் என்னுடைய நண்பர்களுடைய போன 2 ஆன்சர் பண்ணுறேன் இல்லை. அப்போ நேற்று வந்து எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து மிக ஒரு விறுவிறுப்பான வேலையாக போச்சுது. அது ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தது. வேலை முடித்து ஒரு இடத்தையும் போய் பார்த்துட்டு விரைகளே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் என்னுடைய ஒரு சின்ன ஒரு நினைவை பகிர்ந்து கொள்கிறேன். பிள்ளையாக இருந்தால் சிலர் வந்து இப்படியான பதவி ஏன் பகிர்ந்தீங்கள் என்று கூட கேட்பீங்கள். அது வந்து நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள், ஏன் பதிவு வைக்கிறேன்ன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். 2013 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி, எனக்கு 16ஆம் தேதி பிறந்த நாள். 14ஆம் தேதி நைட்டு வேலை முடித்து ஒரு 50 பேர் எங்களோட சேர்ச்சில் 50 பேருக்குரிய சாப்பாட்டு ஐட்டம் எல்லாம் செய்துட்டு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். பவுனியில் தான் நான் போயிருக்கிறேன். இருந்தால் வந்து கொண்டிருந்தால் எப்பயுமே நான் இரவில் விரைவில் சரியான அலர்ட்டாக தான் வருவேன். உண்மையாக நடந்தது சம்பவம் நடந்த நேரம் என்னட்ட வந்து ஓடி அந்த சேச்சிக்கார பொடிகள் எல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் இருக்கினேன். அப்போ எந்த ஒரு பதிவும் வன்னி மலைத்துறையிலேயோ என் ஃபேஸ்புக்லேயோ பொய்யானது வரவே வராது. என்னென்னு கேட்டால், நான் கடவுளையும் அப்படி அறிஞ்சிருக்கிறபடியால் பொய்யா எந்த பதிவும் வைக்க மாட்டேன். வந்து கொண்டிருக்கிறேன். 4 பேர் என்ன மடக்கிறாங்க, கருவல்கள் மடக்கினா ஒருத்தன் வந்து பின்னுக்கு பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து முன்னுக்கு பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து மெட்ட பக்கம் பேக்கை பறிக்கிறான், ஒருத்தன் சைக்கிளை வச்சு கொண்டு நிற்கிறான் பறித்து கொண்டு வர்றதுக்கு. எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 23 வயது வரும், ஒருத்தருக்கு மற்றபடிகள் எல்லாரும் ஒரு 19, 20 வயதுக்குள்ள ஆக்கள் தான் வந்தது. நான் டக்குண்டு 2 கையில் வச்சு இந்த பேக்கையும் கீழே வச்சுட்டேன். விறுவிறுப்பாக இருக்கேன், கேளுங்க எப்படி இருக்குமென்ட்டு. 2 பேக்கையும் கீழே வச்சுட்டேன். வச்சோடனே முதலாவது ஒருத்தன் எனக்கு பின்பக்கத்தில் அடிச்சிட்டான். இந்த பக்கத்தில் அட்டி விழுந்துட்டு, விழுந்த கையோட உடனே நம்மட இனி இதுக்கு பிறகு நாங்கள் தேவன் என்று சொல்லி கொஞ்சம் மன்னிக்கணும் என்று ஜேசு விட்ட ஒரு சின்ன ஒரு மனதில் ஏற்படுத்தி கொண்டு முதலாவது அளவுக்கு ஒரு அட்டி விழுந்தது. நான் எனக்கு அடுத்தவன் அடித்தான். இந்த இடம் வெட்டிச்சு ரத்தம் ஊற்றுது. 3வது ஆளுக்கும் அட்டி விழுகுது. நான் போடுறேன் அட்டி, அவரும் கலைகிறார் அந்த இடத்துலேருந்து. 4வது ஆளை அட்டி போட்டு பிடிச்சிட்டேன். அட்டி போட்டு புட்டிச்சா எங்கே நடக்குது, இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. வீடு இவ்வளோ தூரத்தில் இருக்குது, நான் இடத்த நிற்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு இப்போ சின்ன வயசு பிள்ளைகள் ஃபோன் அடிச்சிட்டு, ஃபோன் அடித்த கையோட போலீஸ் வந்து அப்படியே டக்கண்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவரை உடனே போலீஸ் கொண்டு போயிட்டு இந்த சேர்ச்சி நிறைய சேர்ச்சி பொடியெல்லாம் வந்து வீடு நிறைஞ்சிட்டு. ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா நாங்கள் பிஎன் பைத்தியக்காரர் இல்லை, சரிதானே? சில விஷயங்களை நீங்கள் வந்து நண்பர்கள் இல்லை, சில உறவுகள் வந்து சில பேர் கதை கேட்கல, நான் பெரிய சண்டியன் அது இது அதெல்லாம் வேண்டாம் ஐயா, விடுங்க, சரியா? கம்பு தடியல் சேறு சகதிகள் எல்லாம் வந்து நீங்கள் நாட்டோடைய விட்டுட்டு வந்தாச்சு, எல்லாரும் விடுங்க, வேண்டாம், சரிதானே? இங்கே வந்து நீங்கள் அன்பு ஆறுதலாக இருக்கணும். நாங்களும் வந்து எல்லாத்தையும் கண்டு கடந்து வந்தாக்கள் தான், சரிதானே? நாங்கள் வந்தோடனே ஒரு கோப்பியை தந்து எங்களை ஃப்ளைட் ஏற்றி கொண்டு வந்து ஒரு தரம் விட இல்லை, சரிதானே? அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளோ இடர்களையும் சந்தித்து தான் ஒவ்வொரு தரம் வந்திருக்கு. நான் மாத்திரமில்லை, ஒவ்வொரு தரம். மற்றது நீங்கள் விசா கிடைக்க முதல்ல இருக்கேக்கில் பட்ட கஷ்டங்களை நினைங்க. விசா கிடைச்சோடனே கெத்து காட்டி அதை செய்யலாம் இதை செய்யலாம். விசா இல்லா குடிகள் இவ்வளோ பேர் எங்களுக்கு இவ்வளோ பொடியெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. விசா இல்லாமல் இவ்வளோ பொடியல் இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பொடியல் நல்ல நல்ல மாதிரி இருக்கிறாங்க. வன்முறையில் விடுங்க. நான் ஏன் இந்த கதையை சொன்னான்னு கேட்டால், நான் ஒரு சிலந்தி மாதிரி. எந்த விலையக்கில் வந்து சிக்கினா சிக்கினதான் விளங்குதா?
அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. நாங்கள் திரும்ப சொல்ல நான் நல்ல முறையில் நான் வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒதுங்கி நல்ல மாதிரி நான் எங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு பன்னி மலத்தில் யூடியூப்பை வச்சுக்கொண்டு சந்தோஷமாக பயணப்பட்டு கொண்டிருக்கேன். திரும்ப திரும்ப வந்து ஒரு மனுஷன் நல்ல மாதிரி போய் கொண்டிருக்கைகளை வந்து தேவையில்லாத வில்லங்கங்களை வைக்காதீங்க. அது வேண்டாம் அந்த விஷயங்கள் என்று தான் நான் விருப்பப்பட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்ல சுகபலமாக இருக்கணும். உங்களோட குடும்பம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். உங்களோட வாழ்க்கையில் குறித்து எப்பவும் காலையிலும் மாலையிலும் சிந்தித்து கொள்ளணும். தேவன் சொல்கிறார், போக்கிலும் வரத்திலும் உன்னோடு நான் கூட இருப்பேன்னு சொல்லி எனக்கு உண்மையிலேயே எல்லா விடயங்களையும் நான் அலசி ஆராய்ஞ்சு வடிவாக ரேஸ் பண்ணி போவேன். அதே மாதிரி என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், என்னுடைய பழைய ஒரு நண்பர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்போ நான் வந்து பெரிய ஒரு தொலைத்தொடர்லாம் வேலை செய்தேன். அடையாறில் அடையார் எல்பி ரோட்டில் வந்து வேலை செய்தேன். தொலைத்தொடர்பு என்று சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் கனெக்ட் பண்ணுறது. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் அடித்தாருன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு அடித்து எங்கள் நிமித்தமாக அவருக்கு நேரடியாக போகும். என்னென்னு கேட்டால் அங்கே எஸ்டிடி பூத்துன்னு சொன்னால் வீட்டில் இந்தியாவில் நாங்கள் இருந்த காலங்களில் வீடுகளில் வந்து ஐஎஸ்டிடி கோடுக்கு வந்து இது கொடுக்காது. அரசாங்கம் வந்து ஐஎஸ்சிபி சேனல்கள் வந்து கொடுக்காது. அது வந்து எஸ்டிடி பூத்தில் கனெக்ட் ஆகி கதைப்பினா அவங்கள்ட்ட லோக்கல் ஃபோன்லேருந்து எங்களோட எஸ்டிடி பூத்துக்கு அனுப்பினா அவங்களோட பெரிய கம்பெனி அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோ காப்பி புக் வைண்டிங் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்கள் செய்கிறது, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்கள் பேக் பண்ணுறது, ஏற்றுறது கொள்றதுன்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு செக்ஷனுக்கு பொறுப்பு. அதில் வந்து ஏழுமலை என்ற ஒரு குடியன் வேலை செய்தது, மற்றது அரி என்ற ஒரு குடியன் வேலை செய்தது, மற்றது வந்து அசோக் என்ற ஒரு குடியன் வேலை செய்தது, மற்றது வந்து இன்னும் ஒருவர் வந்து புல் என்ன சொல்கிறது பெரிய வெண்கல சிலியலை வச்சு ஆராதிக்கிற ஒருத்தர் வந்து வேலை செய்தவர். அதோட வந்து இன்னும் ஒரு 4-5 மேடம் வேலை செய்தவர். அதில் நான் ஒரு பக்கத்துக்கு பொறுப்பு. நான் ஃபுல்லாக எஸ்டிடி பூத் செக்ஷனுக்கு பொறுப்பு. சரிதானே? இப்போ நான் வந்து எல்லா விதத்திலையும் கண்டு கடந்து கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பட்டு அப்படித்தான் இங்கே வந்து நான் நல்ல மாதிரி இருக்கிறேன். சரிதானே? பன்னி மலத்துளிய யூடியூப்பை நான் வச்சு வளர்ந்து வந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் விட்டுட்டு போங்கோ. ஏன் பேருந்து நீங்கள் வந்து வில்லங்கமான விடயங்களை வந்து பேசுகிறது வைக்கிறதெல்லாம் செய்கிறீங்கள் என்ற நண்பர்களுக்கு இல்லை. சரிதானே? உறவில் சிலர் இதுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கும் காலநிலை கொஞ்சம் மழையோட லேசாக கடந்து கொண்டு இருக்குது. சில விடயத்தை நான் அமைதியாக கதைப்பேன், சில விடயத்தை குரலை உயர்த்தி கதைப்பேன். அதுக்காக நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் வன்னி மலத்துளிகள் யூடியூப்புக்கு வந்து வாழ்த்து போடுங்கோ. அதேமாரி நீங்களும் நல்ல சுகபலமாக இருக்க நான் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். என்ன ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர். தமிழ் சொந்தங்களோட அனைவருக்கும்